ஆஸ்திரேலியா விமன் கடையில் செகண்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியா விமன் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக ஃபீல் பண்ணுவாங்க. அருமையான வெற்றி, 9 விக்கெட்ஸ் வித்தியாசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஒரு நல்ல ஸ்டார்ட் இந்த சீரியஸுக்கு. January 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்த மேட்ச்சுக்கு 25 lakhs மெகா GL விஷன் லெவலில் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. கிவ்அவேஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. விசன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. அந்த வின்னிங் காம்பினேஷனோட போவாங்க. மாற்றம் இருக்காது நம்பலாம். ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போதும் அதே மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு தான். அவங்க லாஸ் ஆனாங்க இருந்தால் கூட அது பெரிய பொருட்டாக பார்க்க மாட்டாங்க. சில காரணிகளாக தான் லாஸ் ஆனாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை சரியான அளவில் இந்த மேட்ச்சில் மாற்றி வெளிப்படுத்துவாங்கன்னு நம்பலாம். ஹெதர் கிரஹாம் ஒன் டே சீரியஸ்லேருந்து இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. செஸ் ஜெனசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அவங்கள பயன்படுத்துவாங்களான்னு யோசிக்கணும். அலானா கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டேயில் எண்டில் பேட்டிங் ஃப்ளோ ஷோ பண்ணாங்க. பவுலிங்லேயே சூப்பராக பண்ணாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அண்ட் கிம் கார்த்தோட பவுலிங் உள்ளே யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். பாசிபிளாக டாஸிப்ரோன் முதல் ஓவர்லேயே நிறைய ரன்ஸுக்கு போனாங்க எக்ஸ்ட்ரா மூலமாகவே. அந்த இடத்துல கிம் கார்த்தை யோசிக்கலாம். ஒரு கண்ட்ரோல்டு ஸ்விங் பவுலராக கிம் கார்த்தை யோசிக்கணும்னு யோசித்தா டாஸிப்ரோனுக்கு ஓவராக கிம் கார்த்துக்கு போனால் போவாங்க. இந்த மாற்றம் மட்டும் எதிர்பார்க்கப்படுது. நவி மும்பை டாக்டர் டிஒய் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. 3 மேட்ச்சில் 3லேயுமே சேசிங் தான். டியூ ஃபேக்டர் பெரிய விஷயமா இருக்குது. டாஸ் வின் மேட்ச் வின்னு கிட்டத்தட்ட சொல்லிடலாம். பட் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் சைடு, அதில் டவுட்டே கிடையாது. ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிச்சுது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராங் சைடுலாம் சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் மைண்ட் வச்சுருந்தாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியலாக டிட்டஸ் சாதுவோட பவுலிங் சூப்பராக இருந்தது. ரேணுகா சிங்கோட ஸ்விங் நல்லா இருந்தது. அண்ட் எண்டில் ஸ்ரீயங்கா பாட்டீலோட விக்கெட்டிங் சூப்பராக இருந்தது. அண்டு தீப்தி சர்மாவோட பவுலிங் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த 4 பேர்த்தோட பவுலிங் சூப்பராக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் டியூ வந்து பேட்டுக்கு பாலை ஸ்கிட்டாக வர வச்சது. அதில் ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா அருமையாக ஆடினாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா பண்ண விஷயம். ஆஸ்திரேலியா இனிஷியல் ஸ்விங்கில் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆனாங்க. அண்ட் அதில் பெரி அண்ட் லிச்ஃபீல்டு அவங்களோட ஃபார்மை காமிச்சாங்க. ஓவராலாக மற்ற யாருமே பெருசாக பண்ணலை. நல்லா பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியல. 141 அப்படின்ற அந்த ஸ்கோரை எளிதாக இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பவுலிங் பேஸில் பெருசாக கிரிப் கிடைக்கல, கஷ்டப்பட்டாங்க. டியூவில் ஒன்றுமே பண்ண முடியல ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இந்தியா கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க, பவுல் பண்ணுவாங்க பெட்டராக. ஏன்னா நிறைய இங்கே பவுல் பண்ணியிருக்காங்க, கண்டிஷன் தெரியும். அது ஆஸ்திரேலியாவுக்கு புதுசாக இருந்ததுனால கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் அதில் ப்ராக்டிஸ் ஆவாங்களா, அந்த கேப் இருந்ததில் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ பார்க்கும்போதும் ஆஸ்திரேலியா தான் ஸ்ட்ராங்கான சைடாக தெரியுறாங்க. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் டாஸ் இந்தியா வின் பண்ணி சேஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு மறுபடியும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒன்ஸ் அகெயின் நியூ பால் ஸ்விங் ஆகும். அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மேனேஜ் பண்ணி ஆஸ்திரேலியாவோட டாப்பாட விளையாண்டாங்கன்னா பின்னாடி வேறு லெவலில் அடிக்க முடியும். லிச்ஃபீல்டு அடித்ததை பார்த்தோம், பெரிய அடித்ததை பார்த்தோம். அந்த சதர்லாந்து வேறாம் எல்லாருமே சின்ன ரோல் கொடுத்தாங்க. அதை அடிக்க முடியும். பால் கொஞ்சம் இனிஷியலாக மேனேஜ் பண்ணணும். அதை தவறிட்டாங்க ஆஸ்திரேலியா. தொடர்ந்து விக்கெட்ஸை விட்டாங்க. மெக்ரத்து, கார்னர் எல்லாமே ரன்னை கூட அடிக்காமல் கஷ்டப்பட்டாங்க. அப்படின்ற அந்த இடத்துல இந்தியா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக டிட்டஸ் சாதுவோட பவுலிங்கை அவ்வளோவா அவங்க புரிஞ்சுக்கல. நிறைய நேரங்கள் ஆஸ்திரேலியாவோட ஒரு பலமாக என்ன நினைப்பாங்கன்னா, நல்ல பவுலர்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு அவங்கள பார்த்து ஆடுவாங்க. புது பவுலர்னால் குயிக்காக அடிக்க பார்க்குறதும், அவங்கள வந்து காலி பண்ணுறதும், அவங்களோட மாரலை டவுன் பண்ணுறதும் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து டிட்டஸ் சாதுவை அணுகுனாங்களோ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுது. ஓவராலாக டிட்டஸ் சாதுகிட்ட எல்லாமே காலியானாங்க அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தினால தான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனிவே ஓவரால் ஆஸ்திரேலியா போன மேட்ச் தோத்தாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டாஸ் வின் பண்ணால் ஒன்ஸ் அகெயின் இந்தியா டாஸ் வின் பண்ணால் இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு. டாஸ் வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இந்தியா இனிஷியல் ஓவர் ரேணுகா சிங் அண்ட் பூஜா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க போன மேட்ச். இந்த மேட்ச் டிட்டஸ் அதை வச்சே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜா கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாங்க. மிடில் தீப்தி, ஸ்ரீயங்கா பாட்டீல், அமன்ஜோத் அப்படிங்கிற அளவுக்கு பவுலிங் யோசிக்கலாம். இந்த 6 பவுலர்ஸ் ரொட்டேஷன் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதில் ஸ்ரீயங்கா எண்ட் ஓவர்ஸில் சூப்பராக பண்ணுறாங்க, மிடில் ஓவர்ஸ்லேயும் நல்லா பண்ணுறாங்க. ரேணுகா சிங் நியூ பாலில் ரொம்ப ஸ்பெஷல் நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. பூஜா ஸ்டாக்கர் ஹேண்டியாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணாங்க. ஆனால் போன மேட்ச்சு நிறைய ரன்ஸுக்கு போன பூஜாவை தான் பார்த்தோம். டிட்டஸ் சாதுவோட பவுலிங் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, பார்க்கணும். அண்ட் ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது இனிஷியலாக டார்சி அண்டு மேகன் சூட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பவுலிங் ஆப்ஷன் அதிகம். வேறாமா இருக்கட்டும், சதர்லாந்து பவுல் பண்ணுவாங்க. கிரேசாரி கூட அந்த விஷயம் இருக்குது. அவங்க பண்ண மாட்டாங்க நம்பலாம். லிச்ஃபீல்டு கிடையாது.
கார்னரோட bowling, பெரியோட bowling, மெக்ரத்தோட bowling அப்படின்ற மாதிரி இந்த bowling ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மெக்ரத் வீசுவாங்க, பெரிய அதிகமாக ரீசெண்ட் டேஸில் வீசுறது இல்லை. ஆனால் கார்னர் முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் வேராமு மேகன் சூட்டு உங்களோட முழுமையான ஓவரை எதிர்பார்க்கலாம். டாஸி சதர்லாண்டு அதே நேரத்தில் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், மெக்ரத்து கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. தீப்தி ஸ்ரேயாங்கா பாட்டில் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. நீங்கள் அனாபல் சதர்லாண்ட் மேகன் சூட்டை எதிர்பார்க்கலாம். டாஸி ப்ரௌன் மோஸ்ட்லி மிடில் முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் அவங்களோட எக்ஸ்ட்ரா பேஸ்னால லேட்டாக கொடுக்க மாட்டாங்க, அதை பார்க்குறோம். ஜமீமா ரோட்ரிகஸ் பூஜா வஸ்டாக்கை ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஆப்வியஸாக ஃபார்ம்னு பார்த்தா அவங்க 2 பேர் தான் நல்லா இருந்தாங்க. ஒன் டேலே பார்த்தோம். ஓவராலாக பார்க்கும்போது ரோட்ரிகஸோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அண்ட் மும்பைனாவே நல்லா விளையாடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது டெஃபினட்டாக ரோட்ரிகஸை கன்சிடர் பண்ணணும். போன மேட்ச்சை டாப் ஆர்டரை ஃபினிஷ் பண்ணதுனால ரோட்ரிகஸுக்கு பெரிய வாய்ப்பாக இல்லை. அண்ட் பூஜா ஒரு பக்கம் டிட்டஸ் அது நல்லா பண்ணனால பூஜா பெருசாக தெரியலை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் போன மேட்ச் நல்லா பண்ணலை, அதுதான் உண்மை. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் மைண்டில் இருக்கும். நல்லா அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க சில நேரங்களில். அப்படி பண்ணாங்கன்னா நல்லா அவுட்புட் கொடுக்கவும் முடியும். அனாபலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹிட்டிங்கும் இருக்குது. அண்ட் ரொம்ப லேட்டாக வரனால அதை யோசிக்காமல் பவுலிங் பேஸில் எண்டில் வீசும்போது விக்கெட் எடுக்கலாம். அண்ட் மேகன் சூட்டும் விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காங்க. தீப்தி, கார்னர், லிச்ஃபீல்டு நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. லிச்ஃபீல்டு லேட்டாக வராங்க. நம்பர் 6 வர பேட்ஸ்மேனை நம்பி போக முடியாது. போன மேட்ச் ஃபெயிலியர் மாதிரி ஆஸ்திரேலியா எல்லா மேட்சும் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் லிச்ஃபீல்டை அவாய்ட் பண்ணலாம். ஒன்று பிளேயராக எடுத்துக்கலாம், ஆனால் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டாம். கார்னர், தீப்தி சர்மா ஆப்வியஸாக டபுள் சாய்ஸு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஹீலி, மெக்ரத்து பெரியவங்கெல்லாம் இன்னிங்ஸ் பில்டராக பார்த்துருக்கோம். அதனால் உங்களை கன்சிடர் பண்ணுங்கள். தகிலா மெக்ரத் அண்டு பெரிய கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். தீப்தி அண்ட் கார்னருக்கு இடையில கேப்டன் முயற்சி பண்ணுறேன். கார்னர் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து அவங்கள முயற்சி பண்ணால் கூட அந்தளவுக்கு அவுட்புட் கொடுக்குறாங்களான்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க 2 பேர் சேஃப் சாய்ஸ். கார்னர் சடனாக ஒரு 2 விக்கெட்டோ 1 விக்கெட் எடுத்துட்டாலோ ப்ளஸ் பேட்டிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாவே போதுமான அளவுக்கு யோசிக்கலாம். அது சேஃப் சாய்ஸாக ஸ்மால் லீக்குக்கு யோசிக்கிற ஒரு விஷயம். பட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னா கண்டிப்பாக வந்து மெக்ரத் மாதிரி ஆட்கள் போன மேட்ச் ஃபெயிலியர் ஆனாங்க, திருப்பி சக்ஸஸ் கொடுக்கலாம். அப்படி யோசிக்கலாம். சதர்லாண்ட் வந்து டவுன் ஆர்டர் வராங்க, எண்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருந்தால் அப்போ அந்த இடத்துலையும் யோசிக்கலாம். ஸோ ஓவராலாக டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. சேஃபாக தீப்தி அண்டு கார்னர் யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.